டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து ரொம்ப பேசிக் தான். இந்த 4 சம்ஸும் வந்து பேசிக் தான். தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், √3 √7 டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் √7 அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து இந்த 7 அவ்வளோதான். அதுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பர் 7 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்படியே போட்டுடலாம். பட் இங்கே பாருங்கள், இன்ஃபினிட்டி இல்லை அப்படின்னா இன்ஃபினிட்டி கொடுக்காம √7 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கொடுத்துட்டு ஆன்சர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் எத்தனை 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து 2 பவர் 4 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ 2 பவர் 4 என்ன வேல்யூ உங்களுக்கு 16 வரும் இல்லையா? 2 2 4 4 2 8 8 2 16. நெக்ஸ்ட் வந்து இந்த உள்ள இருக்கிற நம்பர் என்ன 7. ஸோ 7 பவர் இந்த 16 வந்து கீழே போட்டு இதுலேருந்து ஒரு -1 பண்ணி 15 வந்து மேலே போடுங்க. ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது டினாமினேட்டரில் வந்து இந்த 16 வேல்யூ போடணும். 2 பவர் எவ்வளோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த 16 வந்து இங்கே போடணும். நியூமரேட்டரில் 16 -1 போட்டு இதுலேருந்து -1 பண்ணி உங்களுக்கு 15 அப்படின்னு போடணும். ஸோ ஆன்சர் வந்து 7 to the power 15/16. இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போடலாம். ஸோ x to the power 2 பவர் n minus 1 divided by 2 பவர் n. ஓகேவா? ஸோ இந்த 2 பவர் n தான் வந்து இந்த 16. ஓகேவா? x அப்படிங்கிறது தான் வந்து இந்த 7. ஸோ 7 2 பவர் n அப்படிங்கிறது இங்கே 2 பவர் 4. ஸோ அது வந்து 16 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 16 - 1 வந்து உங்களுக்கு 15. இந்த 2 பவர் n வந்து உங்களுக்கு 16 அப்படியே போடுறீங்க. ஸோ 7 to the power 15/16 தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, 20 + 20 √20 + √20 + √20 இப்படி வருது டில் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது உங்களுக்கு. ப்ளஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து மல்டிபிள்ஸ் போடணும். அதாவது நியர் மல்டிபிள்ஸ் போடணும். அதாவது அடுத்தடுத்து வர மல்டிபிள்ஸ் போடணும். நம்பர்ஸால் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 20 வரணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து 5 4s are 20 வரும் உங்களுக்கு. 4ம் 5ம் அடுத்தடுத்த நம்பர்ஸ் தானே. ஸோ இதில் 5 4s are 20 வந்துச்சு. ஸோ இதனோட மல்டிபிள்ஸ் வந்து 5ம் 4ம் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் வந்து இந்த ப்ளஸ் கொடுத்துருக்கிறனாட்டிக்கு இதில் பெரிய வேல்யூ எது 5. ஸோ அந்த 5 தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இதே வந்து மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதே சம்மு 5 4s are 20 அதனோட மல்டிபிள்ஸ் போட்டுக்கிறோம். அதுவும் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். கம்பல்சரி அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். 4 5 இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து மைனஸ் கொடுத்துருக்கறனால சின்ன வேல்யூ வந்து சின்ன நம்பரோட வேல்யூ வந்து போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த சம்முக்கு 4. ஸோ இந்த சம் நெக்ஸ்ட் எப்படி போடலாம் அப்படின்னா √3 + √3 + √3 + இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா இதே வந்து வேறு நம்பராக இருந்தால் அதனோட மல்டிபிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 3க்கு மல்டிபிள்ஸ் எடுக்க முடியுமா? அதாவது அடுத்தடுத்த நம்பர்ஸ் எடுக்க முடியுமா? அடுத்தடுத்த நம்பர்ஸ் எடுத்தோம்னா பெரிய நம்பர் ப்ளஸ் போட்டுருவோம் இல்லையா? ஆனால் இதுக்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதனோட காரணி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா இதனோட ஃபார்முலா இதுக்கு வந்து ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். +1 +2 மேக்ஸ் எடுத்துருந்தால் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ x = √4a + 1 divided by 2 + 1 ப்ளஸ் ஆர் -1. அதாவது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம், இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. x = √4a + 1 divided by 2 + or -1. இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த ப்ளஸ் போட்டுக்கலாம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கலாம். இது அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். √4 × aங்கிறது தான் இந்த 3. ஓகேங்களா? +1 divided by 2. இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த நேர் ப்ளஸ் போட்டுக்கிறோம், 1 போட்டுக்கிறோம். ஸோ 4 3s are 12, 12 + 1 13. √13 divided by 12 + 1. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இது 7 இருந்துச்சுன்னா எப்படி போடுவீங்க? இந்த சம் போட்டு பாருங்க, ஆன்சர் வருதானே? x = √4 × 7 ஏக்கு பதிலாக +1 divided by 2 + 1. 4 7s are 28 + 1 29 divided by 2. √29 divided by 2 + 1 தான் இதுக்கு வந்து ஆன்சராக வரும். ஓகே, இதுவே வந்து 7 இந்த நேர் மைனஸ் இப்படி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? சேம் அதே தான். √4
ஏக்கு பதுவாக அந்த 7 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, +1 இங்கே +1 போட்டுக்கலாம், டிவைடட் பை 2 இங்கே தான் வந்து -1 போட்டுக்கணும். ஸோ 4 7s are 28 +1 29 டிவைடட் பை 2 இங்கே வந்து +1க்கு பதுவாக -1. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும் x is equal to. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குல்ல. √18 + 3√18 + 3√18 + இந்த மாதிரி இன்ஃபினிட்டி டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது எப்படி போடுறது அப்படின்னா பாருங்க, இந்த 3 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த நம்ம எடுக்க போகிற இந்த நம்பரோட 2 மல்டிபிள்ஸோட டிஃப்ரென்ஸ். புரியுதா? அதாவது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் 2 எடுப்போம், எடுத்து ப்ளஸ்னா பெரிய நம்பரை போடுவோம், மைனஸ்னா சின்ன நம்பரை போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி 18ஓட மல்டிபிள்ஸ் எடுக்க போகிறோம். ஆனால் அதனோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதனோட ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 3ஆக இருக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி போட்டோம், அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரி தான் மல்டிபிள்ஸ் போட்டோம். இந்த மாதிரி 3ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்கணும், 3ஆக வந்து இருக்கணுமா. ஸோ இப்போ வந்து இதை வந்து 6 3s are 18. ஸோ இதனோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு 3 வருதா, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறனால பெரிய நம்பர் போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து 6. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதே வந்து இது உங்களுக்கு இங்கே வந்து மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா 3 போடணும் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.